எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் உடைய அப்டேட் வந்து இன்னைக்கு வந்திருக்க ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு ஆள வந்து எலிமினேட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதுக்காக வந்து நாமினேட் பண்ண சொல்றாங்க. அதுல எல்லா கண்டஸ்டன்டும் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேட் பண்றாங்க. ஆனா நாமினேட் பண்றதுல யார் வந்து ஃபர்ஸ்ட் எலிமினேட் ஆவுறாங்க அப்படிங்கிற விஷயத்த தான் இன்னைக்கு வந்து ப்ரோமோ வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்திருக்குது. அதுக்கப்புறமேட்டு Twitterல யாரோ ஒருத்தவங்க வந்து உள்ளுக்குள்ள இன்சைட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லும்போது, அந்த மகாராஜா படம் நடிச்ச அந்த சஞ்சிதா பொண்ணு தான் வந்து எலிமினேட் ஆயிருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு செய்திய வந்து போட்டிருக்காங்க. நான் ரொம்ப ரொம்ப ரசிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தான். அழகான பொண்ணு. அதே மாதிரி அந்த பொண்ணுடைய அந்த எப்படி சொல்றது? மகாராஜா படத்துல அந்த பொண்ணுடைய பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து, அந்த பொண்ணுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் வரணும். சினிமால இன்னொரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வர முயற்சி பண்ணியிருக்குது. அந்த பொண்ண மொத நாளே வந்து பார்த்தீங்கன்னா தூக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை பொய்யான்னு நமக்கு தெரியாது. ஆனா கன்ஃபார்மா அதுதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எதுக்குன்னா, இதே மாரி ஒரு சூழ்நிலை வந்து நடந்துச்சு. பிக் பாஸ்ல ஒரு சூழ்நிலை நடந்துச்சு. எப்படின்னா, அந்த ஸ்ரீன்னு ஒருத்தர் இருப்பார்ல, லோகேஷ் கனகராஜ் கூட ரொம்ப க்ளோஸா இருக்காரு. மாநகரம் படத்துல ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாப்ல. அந்த கேரக்டர்ல வந்து அந்த ஸ்ரீ வந்து ஃபர்ஸ்ட் சீசன் உள்ள என்டர் ஆகும்போதே வந்து அந்த ஜூலி அப்படிங்கிற அந்த பொண்ணுகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப க்ளோஸா இருக்க மாரி ஒரு ஸ்கிரிப்ட் வந்துருச்சு போல இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அதிலேயே வந்து ஜகா ஆயிட்டு ஃபேமிலியோட இதா இருக்குன்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து அந்த பரதேசி படத்துல வர நம்ம அதர்வா மாரி பேன்னு உட்காந்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து ரொம்ப மன உளைச்சல் இருக்காருன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாரு. அந்த மாதிரி இந்த பொண்ணு மொத நாளே எஸ்கேப் ஆயிடுச்சோ அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. ஒருவேள வந்து அது வைல்ட் கார்ட் என்ட்ரில வந்து இந்த பொண்ணு மறுபடியும் உள்ளுக்குள்ள வந்து மறுபடியும் என்ன மாரி வந்து பண்ண போறாங்க அப்படின்லாம் நமக்கு தெரியாது. இந்த பிக் பாஸ்ல வந்து சில ரூல்ஸ் மாத்திருக்காங்க அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காய்ங்க. புதுசா நெறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவு நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனா, இது வந்து ஒரு ஃபேரான விஷயம் கிடையாது. யார் யார நாமினேட் பண்ணாய்ங்க. இது வந்து ரவீந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆள நாமினேட் பண்றாங்க. ரவீந்திரன் சார் தான் நான் முதல்ல வெளிய போவாரு அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சேன். ஆனா மொத நாளே போமாட்டாரு அப்படின்னு தெரியும். ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து கன்டென்ட் குடுக்குற யாருமே அவ்வளோ சீக்கிரம் வெளிய அனுப்ப மாட்டாய்ங்க. அது 100% வந்து உண்ம. அப்புறம் நான் யார யோசிச்சேன்னா, ரஞ்சித் அண்ணன் இருக்காப்புலல்ல, அவரையும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய அனுப்புவாங்க அப்படிங்கிற மாரி நான் யோசிச்சேன். பட் ஆனா, அவரும் ஒரு கன்டென்ட் குடுக்குறவரு. ஏன்னா எப்படின்னா, அவரு கொஞ்சம் பிற்போக்குத்தனமான நெறைய உருட்டெல்லாம் உருட்டுவாரு. அதுக்குள்ள நெறைய கன்டென்ட் கிடைக்கும். ஸோ, அதனால அவரையும் வெளிய அனுப்புறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இப்போ ஒரு நெறைய விஷயம் யோசிச்ச வரைக்கும், கடந்த 4, 5 சீசனா வந்து பார்க்குற வரைக்குமே, யாரு கன்டென்ட் குடுக்குறாய்ங்களோ அவங்க தான் உள்ள இருக்க முடியும். ஏன்னா, இந்த புரோகிராமே வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரஸ்டிங்கான விஷயத்த உருவாக்குறவங்களுக்கு தான் இடமே. அத தவிர்த்துட்டு வந்து நான் வந்து நேர்மையா இருக்கேன், உண்மையா இருக்கேன் அப்படின்னு சொல்லி உருட்டிட்டு இருந்தாங்கன்னா, அது யாருக்குமே எந்த பலனுமே கிடைக்காது. ஆனா, பட் அந்த பொண்ணு வந்து நேத்து ஃபேமிலியோட உள்ள வரும்போது, அவங்களுடைய சகோதரி கிட்ட வந்து அவங்க பேசிட்டு இருந்தா, அவங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்த விஷயத்த பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சரி, அஹ் எப்படி சொல்றதுன்னா, அவங்க அம்மா வந்து ஹீரோயின் ஆகணும் அப்படின்னு ஆசை, சினிமால சாதிக்கணும் அப்படிங்கிற ஆசை. அந்த ஆசைய இந்த பொண்ணுகிட்ட குடுத்து, அந்த பொண்ணு அத வந்து பவர்ஃபுல்லா கொஞ்சம் பண்ணியிருக்கு. மகாராஜா படம் மூலமா ஒரு பெரிய இடத்த கூட கூட பிடிச்சிருக்கு. அந்த இடத்த வந்து பிடிச்ச பிறகு கூட அந்த பொண்ணுனால வந்து பார்த்தீங்கன்னா, இத சஸ்டெயின் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சோ! அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கு. இது எந்த ஆங்கில்ல போய் முடிய போது, எப்படி முடிய போது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். உங்களுக்கு இந்த மாரி ஒரு முடிவு கன்ஃபார்மா அந்த சஞ்சிதா பொண்ணு தான் வந்து எலிமினேட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, நீங்க என்ன மாரி யோசிப்பீங்க அப்படிங்கிறத நீங்க வந்து எழுதுங்க. கமெண்ட்ல எழுதுங்க. நான் இப்பயும் சொல்றேன், இது வந்து நம்ம சேனல்ல எல்லா டைப் ஆஃப் வீடியோவும் வரும். இது பிக் பாஸ் வீடியோங்கிற ஒரு சின்ன முயற்சி. இத வந்து இந்த வீடியோ பிடிக்காதவங்க இந்த வீடியோ பார்க்க தேவையில்ல. இந்த வீடியோ புடிச்சவங்க, பிக் பாஸ் புடிச்சவங்க இத பார்க்கலாம் தாராளமா. இத தவிர்த்து நெறைய வந்து அப்டேட், சினிமா ரிவ்யூ இது எல்லாமே நம்ம சேனல்ல போட்டு தான் இருக்கிறோம். பட் ஆனா, இது ஒரு புது முயற்சியா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நேரம் நெறைய இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, அதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து எப்படி விஷயங்கள் பேசணும், இல்ல நான் வந்து மொதல்ல ரிவ்யூ போடுறதுனால எனக்கு சில விஷயம் தெரியும். நம்ம எல்லாமே தெரிஞ்ச மாரியும் சில விஷயத்த சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தவங்களும் பிக் பாஸுக்குன்னு ஒரு பல்ஸ் இருக்கும். அந்த பல்ஸ் நமக்கு எப்படி பிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியல. ஸோ ஆடியன்ஸு நீங்க பார்த்துட்டு தான் அத சொல்லணும். எப்படி வந்து அந்த பல்ஸ் பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆ இல்ல வந்து இந்த ப்ரோகிராம் பார்த்துட்டு ஒரு நமக்கு மனசுக்கு படுறது எப்படி வந்து அவங்க சொல்றாங்கல்ல, உள்ளுக்குள்ள போயிட்டு நானா இருப்பேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து பிடிச்சதுக்கப்புறம் எனக்கு எனக்கு வந்து சரியில்லைன்னு சொல்லி தோணுச்சுன்னா நான் தைரியமா கேட்பேன். அது தைரியமா கேட்கலாம். ஒரு ப்ரோகிராம் பார்க்குறோம். அந்த ப்ரோகிராம்குள்ள என்ன ஸ்கிரிப்டடா இருக்கு, ஸ்கிரிப்டடா இல்ல அப்படிங்கிற விஷயத்த விட, என்ன நடக்குது, அதுக்கு நம்ம என்ன ரியாக்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்து மெயினா தேவைன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ, அத கண்டிப்பா வந்து நம்ம பண்ணுவோம். எந்த அளவு நியாயமா பண்ண முடியுமோ, அந்த அளவு நியாயமா பண்ணுவோம் அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு வந்து நம்மளுடைய அ தாட் ப்ராசஸ் புடிச்சிருக்கு அப்படின்னாலும் சரி, புடிக்கல அப்படின்னாலும் சரி, நீங்க தாராளமா வந்து கமெண்ட்ல எழுதலாம். இன்னும் நெறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல அடுத்த ப்ரோமோ வந்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கரமா பேசுவோம். பேசிட்டு மறுபடியும் மத்த விஷயங்கள்லாம் பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சுன்னா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள என்டர் ஆகும்போதே, அவர் ஒரு முழு மனசோட வந்து அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள வந்து சரின்னு சொல்லி சொன்ன மாரி ஒரு தாட் ப்ராசஸே வரல. அவர் வந்து கொஞ்சம் அந்த பொண்ணு மேல ரொம்ப கேரிங்கா இருக்காரு. ஒரு மகள் அப்படிங்கிற அந்த கேரக்டர் நடிச்சதுனால ரொம்ப கேரிங்கா இருக்காரு. ஏன்னா தெலுங்குல ஏற்கனவே வந்து கீர்த்தி செட்டின்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து நடிக்கும்போது, உப்பண்ணான்னு ஒரு படம். அந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவர் அப்பா கேரக்டர், ஒரு வில்லன் கேரக்டர் நடிச்சிருந்தாரு. பட் ஆனா மறுபடியும் அந்த பொண்ணுகிட்ட வந்து ஹீரோயினா நடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து கேட்கும்போது, நான் பண்ண மாட்டேன். அந்த பொண்ண வந்து நான் வந்து மகளா தான் பார்த்துட்டேன். அதனால வந்து என்னால அதை தாண்டி அந்த பொண்ண பார்க்க முடியாது அப்படிங்கிற மாரி விஜய் சேதுபதி வந்து யோசிக்கிறவரு. ஸோ இந்த படம் அப்படிங்கும்போது,
அந்த மகாராஜா திரைப்படத்துல இந்த பொண்ணு தான் மெயின் கேரக்டர். இந்த பொண்ணுக்காக தான் அந்த ஒட்டுமொத்த கதையுமே நடக்குது. அந்த லட்சுமி அப்படின்னு அவர் வந்து சொல்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே அந்த பொண்ணுக்காக தான் நடக்குது. ஸோ அந்த பொண்ணுகிட்ட வந்து ரொம்ப கனெக்டடா வந்து விஜய் சேதுபதி வந்து இருந்திருப்பாரு. ஸோ அது மூலமாக அது கூட விஜய் சேதுபதிக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு இம்பாக்ட் கூட உருவாக்கியிருக்கலாம். இந்த பொண்ணு வெளிய போகுது அப்படிங்கிற விஷயத்த அவரும் சந்தோஷப்படுற ஒரு ஆளா கூட இருப்பாரு. ஸோ ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப வந்து சாஃப்ட் ஹார்ட்டடா இருக்க ஒரு பொண்ணு வந்து உள்ளுக்குள்ள போய் பிக் பாஸ்ல மாட்டிக்கிட்டு, அங்க இருக்க 17 பேரோட பிரஷர தாங்க முடியாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட இந்த சூழ்நிலை கூட நடந்திருக்கலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். அது இல்லாம வந்து வீட்ல இருக்கவங்க கூட கொஞ்சம் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்கலாம். இது வேள நான் நான் எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் இந்த பொண்ணு கன்ஃபார்மா வெளிய போகுது அப்படிங்கிறது உண்மையா இருந்தாங்கிற பட்சத்துல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனா எப்படின்னு தெரியல. பிக் பாஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பேசிடலாம். அது ஓரளவுக்கு ஊர்ஜிதமா இருக்கு அப்படின்னா தைரியமா பேசிடலாம். இதையும் தாண்டி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து வரணும் அப்படின்னா, ஆ வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து சொல்றேன். அடுத்த புறமா வரும்போது நமக்கு தெரிஞ்சிரும். பார்த்துட்டு இன்னும் டீட்டெயிலா வந்து பேசுவோம். உங்களுக்கு தோன்ற விஷயங்கள் வந்து தாராளமா கமெண்ட் எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். நன்றி. வணக்கம்.